ஒரு ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நம்ம எக்ஸசைஸுன்றதே வந்து போஸ்ட்மார்ட்டம் வெயிட் லாஸு இல்லை நம்ம ஓல்டேஜுக்காக அது மட்டும் கிடையாது. எத்தனையோ கிளைண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க, ஆனால் உங்கள் பேர் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அது எக்ஸசைஸ் மேலே எனக்கு இருக்க பேஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம அந்த 1 hour நமக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னா இவ்வளோ சாக்ரிஃபைசஸ், இவ்வளோ சேஞ்சஸ், இவ்வளோ பிளானிங் கண்டிப்பாக அவசியம். எனக்கு வந்து அது பண்ணலைன்னா சம்திங் ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டேவே நல்லா ஆக்டிவாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னென்ன க்ரைட்டீரியா வச்சு ஒரு ஃபிட்னஸ் செஷனை சூஸ் பண்ணலாம், எஸ்பெஷலி இன் ஆன்லைன். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, எப்படி நீ இவ்வளோ ஆக்டிவாக இருக்க, டயட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு செஷன் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ கேன் டூ இட் கமான் அப்படின்னு நீங்கள் என்கரேஜ் பண்ணுற அந்த உங்களோட வாய்ஸ். 7 6 5 4 3 2 1. ஆஹா. ஹலோ எவ்ரிவான், ஸோ வெல்கம் டு மை ஆஹா வித் சுமையா. ஸோ இல்லைடா அந்த பேர் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? எஸ், என்னோட பாட்காஸ்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஆஹா வித் சுமையா. எடிட்டர் ஜி, இது வந்து அப்படியே வடிவலோட டெம்ப்ளேட்லாம் போடுங்க. பிகாஸ் அவங்க சொல்ல நான் வந்து ஆஹான்னு கேட்டுகிட்டே இருக்க போகிறேன். ஸோ அதனால இந்த பாட்காஸ்டோட பேர். ஸோ இன்றைக்கி என்னோட பாட்காஸ்ட்டில் ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. அண்ட் வேறு லெவல் செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்சஸ் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ரியல் லைஃப் ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ ஐ வெல்கம் டாக்டர் தேவி ஃப்ரம், நீங்களே சொல்லிடுங்களே, திருத்துறைப்பூண்டி. ஏன் இதை நாங்கள் ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னா, அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி உங்களுக்காக ஒரு சூப்பரான அமேசிங்கான நாலேஜ் அண்ட் அவங்களோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஸ் அ ஃபீமேலாக நீங்கள் இந்த பாட்காஸ்ட் பார்க்குறீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் ஆல் த லேடிஸ். எஸ், வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுமையா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? யா, நல்லா இருக்கேன். ஸோ இவங்களை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்குறேன். ஷீஸ் டாக்டர் தேவி. ஷீஸ் அ கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆல்சோ 2 years ஆஃப் ஃபிட்ஸியோ மேக்ஸில் வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஹஸ்பண்டோட, உங்களோட ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு 20 minutes பாட்காஸ்ட்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்களோட மக்களுக்கு சில நாலேஜ் நீங்கள் போய் சேரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்தது ரொம்ப நன்றி. இட்ஸ் மை ப்ளஷர் சுமையா. எஸ், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். எஸ், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எனக்கு வந்து உங்கள் சைட்லேருந்து தெரியணும் அப்படின்னா, இப்போது நிறைய லேடிஸ்க்கு வந்து அஸ் அ கைனகாலஜிஸ்ட்டாக நான் இப்போ பேசுகிறேன் உங்ககிட்ட. ஐ மீன் நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டாக எங்களுக்கு இந்த சஜஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கிளைண்ட்டாகவும் என் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு டாக்டருன்னு நீங்கள் கிளைண்ட்டாக சேர்ந்துட்டு அப்புறமா தான் எனக்கே ரொம்ப மாதம் கழிச்சு தான் தெரியுமோ. இப்போ இருக்கிற லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஜென்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க பேஷனேட்டாகவே ஒரு இன்பில்ட் இருக்கும், அவங்களுக்கு போய் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் லேடிஸாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, டாக்டர்ஸ் சொல்லியோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் நம்ம நிறைய பேர் போகிற மாதிரி இருக்குது. பட் சிட்டியில் நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து தானாக நம்ம பாடி பில்ட் பண்ணணும், ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரக்சராக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் போகிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி லேடிஸ்க்கு எல்லாமே ஆன்லைன் ஃபிட்னஸ்லேயும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற என்னென்ன தாட்ஸ் இருக்கும்? ஏன்னா நீங்கள் ஆன்லைன் ஃபிட்னஸாக தான் 2 years என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வாக்கிங்லேருந்து தான் என்னோட ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் யோகா, அந்த மாதிரி வீட்டிலே வந்து யோகா பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த லாக்டவுன் வந்துருச்சு. லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் என்னோடய கசின் மூலமாக தான், சரண்யா, அவங்க மூலமாக அவங்களோட காண்டாக்ட். ஸோ ஆல்ரெடியே நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபிட்னஸில் இருக்கணும்னு அதில் இன்டென்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சு? ஆமாம், கண்டிப்பாக இருந்துச்சு. சூப்பர். ஓகே. ஸோ அவங்க காண்டாக்ட் வந்து அதுக்கப்புறம் தான் நான் ஃபிட்ஸியோ மேக்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன் ஆன்லைனில். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். இனிஷியலாக நானும் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். வாக்கிங், யோகா அந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் தான் இன்டென்ஸாக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் ஆன்லைனில் அப்படின்னு நினச்சேன். பட் ஆன்லைனில் பண்ணுறப்ப எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருந்தது. நம்ம போய் நம்ம லைவாக பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் வந்து நம்ம இந்த அளவு எஃபெக்டிவாக பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ப்ளஸ் ஆன்லைனில் எப்படா பண்ணுறது, இவங்க எப்படி நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க, கைட் பண்ணி எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னு டவுட்ஸ் இருந்துச்சு. எப்படி நம்மளை மானிட்டர் பண்ணுவாங்க, எப்படி நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, நம்ம கரெக்ஷன்லாம் எப்படி பண்ணுவாங்க, லைவாக பண்ணுறதுக்கும் இதுக்கும் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது. பட் எனக்கு ஆன்லைன் செஷன்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓரளவு ஓகே, இவங்க வந்து எல்லாரையுமே இண்டிவிஜுவலாக வந்து நோட்டிஃபை பண்ணி பண்ண வைக்கிறாங்க அப்படின்றது இருந்தது. இன்னொன்று, எங்களுக்கு வந்து எங்களை மாதிரி திருத்துறைப்பூண்டி அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நாங்கள் ஒரு பெரிஃபரியில் இருக்கோன்றப்ப எல்லாருக்கும் வெளியில் போய் எக்ஸாக்ட்லி தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு எம்ஃபசைஸ். இங்கே வந்து நாங்கள் ஃபிட்ஸியோ மேக்ஸை ப்ரொமோட் பண்ண வரல, ஆன்லைன் ஃபிட்னஸும் ஒரு ஆப்ஷன் தான் நாங்கள் சொல்ல வரோம். ஸோ ஏதோ ஒரு ஊர்லேருந்து உங்களுக்கு ஆக்சஸே இல்லாதவங்க கூட யூ கேன் ஸ்டில் ஸ்டே ஃபிட் அப்படின்றது தான் எங்களோட டேக்லைனு. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும் போது
நான் வந்து இப்போ கைனகாலஜிஸ்டாலாம் உங்கள்கிட்ட நான் கேட்கல, ஒரு லேம் பர்சனாக ஒரு ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஃபேமிலி உமனாக யோசிச்சு பாருங்கள். உங்களோட இன்லாஸை நீங்கள் வந்து பார்த்துக்கணும், உங்களோட கிட்ஸை பார்த்துக்கணும், உங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கணும், அண்ட் ஆல்சோ யூஆர் ஒர்க்கிங். இது எல்லாமே நீங்கள் எப்படி சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து எங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்கணும். இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னாலுமே கண்டிப்பாக நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 20,000 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம போகணும். அப்போ வந்து நம்ம ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நம்ம வேர் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து இதுதான் நிறைய லேடிஸ்க்கு வேணுமே. ஓகே, ஸோ போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா அந்த ப்ரீ ப்ரெக்னென்சி வெயிட்டுக்கு நம்ம வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. சூப்பர். ஸோ அதுக்காகவும் ப்ளஸ் எப்போவுமே த்ரூ அவுட் த டே வந்து நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். என்னோட ப்ரொஃபஷனுக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்மளோட ஆக்குபேஷன் ரிலேட்டடாக வந்து ரொம்ப மைண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப பீங் அ டாக்டர் எனி டைம் வந்து அன்யூஷுவல் டைமில் கால்ஸ் வரும், ஓடணும், கீழே வரணும், ரொம்ப நேரம் நின்று நீங்கள் நிறைய விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம த்ரூ அவுட் த டே வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றதுனால நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இதுதான் அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ப்ளஸ் என்னோட ஃபேமிலி, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வெரி நைஸ். ஓகே. ஸோ நான் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுன்றது அவங்களும் பண்ணுறதுனால எனக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் தன்னாலே வந்துருச்சு. டன். உங்களுக்கு வந்து 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ஒர்க் அவுட் பண்ணுறது பார்த்தா அவங்களும் வேற லெவலில் இன்ஸ்பயர் ஆவாங்க, மோட்டிவேட் ஆவாங்க. கரெக்டாக? ஸோ அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒரு ஃபேமிலியாக இன்ஸ்பயர் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி பை காட்ஸ் கிரேஸ் உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷனை எடுத்து நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. நிறைய லேடிஸ்க்கு அது இல்லை. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதுவே புதுசாக இருக்கும். அவங்களோட இன்லாஸ் கிட்டலாம் போய் சொன்னால் தனியாக போய் ரூமில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆன்லைன் ஃபிட்னஸே இருக்கட்டும், சத்தம் இல்லாமல் நான் பண்ணோம் மேம், கேஷ் கொடுக்குறதுலேருந்து அவங்க ஹஸ்பண்ட்லேருந்து இன்லாஸ்லேருந்து சப்போர்ட் இருக்காது. இவங்கள மாதிரியான லேடிஸ்க்கெலாம் நீங்கள் என்ன மாதிரி சொல்லுவீங்க, ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா? ஆக்சுவலாக நம்ம எக்ஸசைஸுன்றதே வந்து போஸ்ட்மார்ட்டம் வெயிட் லாஸு இல்லை நம்ம ஓல்டேஜுக்காக அது மட்டும் கிடையாது. நம்மளோட யங்கர் ஏஜ், அதாவது 25 இயர்ஸ்லேருந்தே நம்ம ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு இன்னும் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து யங்கர் ஏஜில் வந்து டிஃபர் ஆகும். நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதை விட ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம வயசாயிட்ட அப்புறமா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உடம்பு கேட்காது. நீங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் நீங்கள் வயசாகும் போது அது கேட்கும் ஓரளவுக்கு. திடீர்னு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெச்சஸோ எக்ஸசைஸோ பண்ண வைக்க முடியாது. இன்னொன்று அது வந்து நம்மளோட எப்படி நம்ம இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம யங்கர் ஏஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அது ஒரு இன்சூரன்ஸ் பிளான் மாதிரி நமக்கு நம்மளோட பாடியை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஏஜிங் ஆனாலும் நம்ம ஆக்டிவாக இருக்கலாம். 80 வரைக்குமே நம்ம ஆக்டிவாக வச்சுக்கலாம்னா இப்போலேருந்தே நம்ம ஏர்லியாகவே எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். ஸோ உங்களோட ப்ரொஃபஷன் வேறு லெவல் பிஸியாக இருக்கும். ஹவ் ஆர் யூ மேனேஜிங் யுவர் டைம்? ஏன்னா இவங்க 8 to 9 செஷன் வருவாங்க. 2 இயர்ஸாக நானும் பார்த்துட்ருக்கேன். 8 to 9 தேவி ஜீவா அப்படின்னு அந்த ஜூம் காலில் வந்துடுவாங்க. எத்தனையோ கிளைண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. ஆனால் உங்கள் பேர் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு 2-3 இயர்ஸில் தான். ஸோ எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள். அது எக்ஸசைஸ் மேலே எனக்கு இருக்க பேஷன் தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு நாள் பண்ணலைனாலுமே அன்றைக்கி ஃபுல்லாக எதையோ நம்ம ஒரு மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேவே டல்லாக இருக்கும். ஸோ நான் ஈவன் என்னோட நைட் கால்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், இல்லை டெலிவரிஸ் போகிறேன், இல்லை செக்ஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு வரேன். சம்டைம்ஸ் 4 o'clock 5 o'clockலாம் ஏர்லி மார்னிங் வீட்டுக்கு வந்து இருந்தாலும் நான் அலாம் வச்சு 7:45க்கு உங்கள் செஷனுக்காக நான் எந்திரிச்சிருவேன். பிகாஸ் எனக்கு வந்து அது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி. எக்ஸசைஸுங்கிறது கண்டிப்பாக எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அது பண்ணலைன்னா சம்திங் ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டேவே நல்லா ஆக்டிவாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. 8 to 9 அந்த செஷன் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுன்றதுக்காக நீங்கள் என்ன மாதிரிலாம் ஸ்கெடியூல்ஸ் மாற்றிருக்கீங்க? ஏன்னா நான் நிறைய ஸ்கெடியூல் மாற்றிருக்கேன். நைட்டு 8 to 9 அப்படின்னா ப்ரீவியஸ் டேலேருந்தே நான் யோசிச்சு என்னோடய டீம் கிட்ட இந்த மாதிரிலாம் சில ஸ்கெடியூல்ஸ்லாம் மாற்றுவேன். அந்த மாதிரி சில சின்ன சின்ன திங்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக என்னோடய ப்ரொஃபஷனில் எமர்ஜென்சின்னு வரப்போ நான் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. நான் கிளாஸஸை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் டெலிவரிக்கு ஒரு பேஷண்ட் வெயிட்டிங், அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு கால் ஓவர் வருதுன்னா நான் போய் தான் ஆகணும். பட் அதர்வைஸ் என்னோட ஓபியோட டைமிங் கொஞ்சம் வந்து நான் போஸ்ட்போன் பண்ணி வச்சுப்பேன். எக்ஸாக்ட்லி. அப்புறம் என்னோட ப்ரீவியஸ் டேவே நான் பிளான் பண்ணிப்பேன். நாளைக்கு வந்து கை கொடுங்க. அதுதான் நிறைய மக்கள் பண்ணுறது இல்லை.
இப்போ இதெல்லாம் ஈஸியாக தெரியுது. உங்களுக்கு என்னம்மா டைம் இருக்குது, போகிறீங்க, நாங்கள் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறோம், டே ஷிஃப்ட் பண்ணுறோம். வி ஆர் ஆல்சோ ஹேவிங் ஈக்குவல் இஷ்யூஸ். எங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 2 நாள் முன்னாடியே இப்போ அவங்களுக்கு ஒரு டாக்டர் டீமே ஒர்க் பண்ணோன்னா எனக்கு ஒரு சின்ன டீம் ஒர்க் பண்ணுது. நாங்கள் இதுதான் ப்ரையாரிட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணி முன்னாடி நாளே நாங்கள் ஸ்கெடியூல் பண்ணுறோம். அது நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதனால தான் நான் அவங்கக்கிட்டேயும் கேட்குறேன். ஸோ ஒரு டாக்டராக வந்து நீங்கள் எப்படி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மைனர் திங்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுனாலே ஒரு பெரிய பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது அந்த ஒரு 1 ஹவர்க்காக. சூப்பர். வேறு என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணீங்க? அப்புறம் என்னோட கிட்ஸ் எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி இப்போ அவங்களுக்கு வந்து 7:30க்கு ஸ்கூல்னா பஸ் ஸ்டாப் போகணும். ஸோ அவங்கள வந்து அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே வந்து இதெல்லாம் சொல்லுங்கள். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நீங்கள் தான் இதெல்லாம் கற்றுக்கணும். சொல்லுங்கள். அப்புறம் என்னோட எலெக்டிவ் கேஸ்லாம் அந்த டைமிங் வைக்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஷண்ட் டைமிங் பார்த்துருக்காங்கன்னா எலெக்டிவ்னா அவங்களுக்கு எதுவும் ஆப்ஷன் இருக்கா, வேறு சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டுப்பேன். ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம யோசிச்சு வச்சுக்கலாம். பட் எமர்ஜென்சினா கண்டிப்பாக அது நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், போயிடுவேன். கண்டிப்பாக ஒர்க் அவுட் மிஸ் பண்ணிட்டு தான் ஆகணும். அதர்வைஸ் வேறு ஏதாவது பிளான்ஸ் இருக்குது, எலெக்டிவாக உள்ள பிளான்ஸ் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது போஸ்ட்போன் பண்ணி வைக்க முடியுமான்னு பார்ப்பேன். ஸோ நம்ம அந்த 1 hour நமக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னா இவ்வளோ சாக்ரிஃபைசஸ், இவ்வளோ சேஞ்சஸ், இவ்வளோ பிளானிங் கண்டிப்பாக அவசியம். இதுக்கு பேர் என்னென்னா கம்மிங் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன்னு நாங்கள் சொல்லுவோம். இது நிறைய லேடிஸ்க்கு நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவங்க ஒரு மைண்ட் செட்டில் எப்படி இருப்பாங்கன்னா, என்னால் இதாம முடியும், என்னால் அது பண்ண முடியாது, ஐயோ அந்த டைமில் அது இருக்குது இது இருக்குது தானே செய்யும். இப்போ நம்ம ஒரு படத்துக்கு போகிறோன்னா கரெக்ட் டைம் போய் உட்காந்துடுறோம்ல. அப்போ நம்ம வேலையெல்லாம் லீவ் போட்டோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி டைமில் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு டிசிப்ளின்டாக போகிறோம்ல, அந்த டிசிப்ளின் தான் எனக்கு ஒர்க் அவுட்லேருந்து வேணும். ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஷேர்ட் ஆல் திஸ். ஏன்னா இது ஸ்கெடியூல் பண்ணுறது இட்ஸ் நாட் வெரி ஈஸி. ஒரு டீமே நம்ம அதை ரீஸ்கெடியூல் பண்ண வைக்கணும் இந்த ஒரு 1 hourக்காக. சரி, இப்போ எனக்கு இன்னொன்று சொல்லுங்கள். 2-3 years பேக் வந்து நீங்கள் யோகா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க. ஓகே, ஒரு நல்ல இன்டென்ஸ் ஒர்க் அவுட் செஷனுக்கு நீங்கள் பண்ணி முடிச்சோன்னே உங்களோட டே எப்படி இருந்துச்சு? ஒரு 2 years பேக் தென் டாக்டர் தேவி எப்படி இருந்தாங்க? அது 2 டிஃப்ரென்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஒர்க் அவுட்க்கு முன், ஒர்க் அவுட்க்கு பின். 2 years பேக் வந்து நான் இந்த அளவு இன்டென்ஸாலாம் ஒர்க் அவுட் பண்ணது கிடையாது. யோகா பண்ணுவோம், ஸ்ட்ரெச்சஸ் மைல்டாக முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நார்மலாக எங்களோட டியூட்டிஸ் போயிடுவோம். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒன்றும் பெரிய வெயிட் லாஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் டோனிங்லாம் இப்போ நான் பண்ண எக்ஸசைஸ் இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் உள்ள சேஞ்ச் வந்து எனக்கு அப்போ ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஆனால் இப்போது நான் அந்த இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு எல்லாத்துலேயுமே ஈவன் ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நடக்கணும் அப்படின்னா கூட ஓகே, ட்ரெக்கிங் போவோம். அப்புறம் வந்து இப்போ கூட திருப்பதி போனோம், அதுக்குமே வந்து நாங்கள் நடந்து தான். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணுறீங்களா? என் வயசுக்கு எல்லோரும் இப்படி ஆகிட்டாங்க, ஆனால் நான் அந்த மாதிரி ஃபிட்டாக போயிட்டு வந்தேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ், ப்ரௌடாக அவங்கள ஃபீல் பண்ண வைக்க சில மொமெண்ட்ஸ்? நிறைய விஷயம். நான் என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, எப்படி நீ இவ்வளோ ஆக்டிவாக இருக்க, எப்படி வந்து நீ இப்போ போய் இது திருப்பதிக்கெலாம் நடந்து போன. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குமே, உங்களோட வயசு அப்படி என்னதான்? நீங்களே சொல்லிடுங்க. 40 முடிஞ்சு 41. ஓ காட், ஷீ இஸ் 41 அண்ட் அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட், இன்னொருத்தவங்க வந்து 9th ஸ்டாண்டர்ட். இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஹவு ஹாப்பி யூ ஃபெல்ட்? எனக்கு வந்து ஆக்சுவலாக எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு த்ரூ அவுட் த டே வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து அட் எ டைம் வந்து ஒரு பேஷண்ட்டை ஓபியாக பார்ப்போம், ஸ்கேன் எடுப்போம், ரவுண்ட்ஸ் பண்ணணும், இன்பிட்வீன் வந்து ஒரு எமர்ஜென்சி வந்து அட்டன் பண்ணணும், நார்மல் டெலிவரி, அப்புறம் தியேட்டரில் போய் சி செக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த ப்ரொடக்டிவ்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க. நிறைய ஒர்க் அவுட் பண்ணி நாங்கள் எங்களோட ஜாபே வந்து 24/7 வந்து ஓடிட்டே இருக்கணும், அந்த மாதிரி தான். ஸோ என்னோட ஜாப்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்பயுமே நான் ஆக்டிவாக, எனக்கு ஒரு ஜாயின்ட் பெயின் அந்த மாதிரி கூட, ஒரு பேக் பெயின் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நான் வந்து இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்லை. மேபி எப்போயாவது எக்ஸசைஸ் ரிலேட்டடாக நமக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி வந்தாலும் அதையும் எக்ஸசைஸ் பண்ணியே கரெக்ட் பண்ணி வேற லெவல். ஓகே, அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருப்போம். சூப்பர் ஜி. ஸோ இது வந்து நான் வந்து தனியாக பண்ணலை, ஒரு ஃபேமிலியாக தான். என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே எக்ஸசைஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீ பண்ணணும். அவங்க ஃபேமிலியில் ட்ரெக்கிங்லாம் போவாங்களாம்? ஆமாம், ட்ரெக்கிங் போவோம், தேக்கடியில் ட்ரெக்கிங் போவோம், திருப்பதியில் வந்து நடந்தே போவோம். அது மாதிரி எவ்வளோ டைம்குள்ளே முடிச்சிருப்பீங்க? ஒரு 1.5 hours ஏறிட்டோம். எனக்கே அவ்வளோ ஸ்டீப்பாக நான் ஏறுவேனா அந்த மாதிரி கூட எனக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தது. பழனிக்கும் அது மாதிரி போயிட்டோம், நடந்தே போயிட்டோம். சூப்பர். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகணும்னா நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கணும். கண்டிப்பாக. அது வந்து எனக்கு இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக நான் இப்படியெல்லாம் இருந்தேனான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் இப்போது வந்து இந்த ஒர்க் அவுட் செஷன்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னால் வந்து ஒரு கஷ்டமான விஷயத்த கூட
ஈஸியாக பண்ண முடியுது. இப்போ கூட இந்த இதுலேயுமே நான் ஆக்டிவாக இருக்கிறேன்னா கண்டிப்பாக இது ஒரு மெயின் ரீசன். பிகாஸ் ஆஃப் த ஒர்க் அவுட்ஸ்னால. இன்டென்ஸ் ஒர்க் அவுட்னால. சூப்பர். ஸோ முன்னாடி அஸ் அ கைனகாலஜிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கம்மா, வெயிட் லாஸ் பண்ணுங்கம்மான்னு உங்களோட பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஆனால் அப்போ நீங்கள் அவ்வளோ இன்டென்ஸாலாம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் மாதிரி இல்லை. ஆனால் இப்போ வந்து ஈஸியாக புஷ்அப்ஸ் அடிக்கிறீங்க, புல்அப்ஸ் அடிக்கிறீங்க, கெட்டில் பெல் வச்சு எல்லாம் வச்சும் தூக்கிடுவாங்க. ஆன்லைனில் என்னெல்லாம் பண்ண முடியுதோ மேக்ஸிமம் அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இப்போ உங்களோட கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இப்போ வந்து நான் வந்து அடிஷ்னலாக வந்து நான் என்னையே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லுவேன். நான் முன்னாடிலாம் வந்து இந்த அளவு பண்ணல, இப்போ நான் வந்து ஆன்லைன் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்க. நீங்கள் எந்த ஆன்லைன் வேணாலும் பண்ணுங்கள், பட் ஆன்லைன் பண்ணுங்கள். உங்களோட சஜஸ்ட் பண்ணுறப்ப நான் சொல்கிறதே இதுதான். நான் வந்து பண்ணுறேன், எனக்கு வந்து நல்லா விசிபிளாக எனக்கு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நீங்களும் பண்ணீங்கன்னா அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. யாராவது ஒருத்தவங்க நீங்கள் பேசி அவங்க பண்ணிட்டு வந்து ஏதாவது ஒரு நல்ல இன்சிடென்ட் அதை ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக ஒரு சென்னையில் ஒரு பேஷண்ட் வந்து வந்தாங்க. அவங்க வந்து ப்ரீவியஸாக டெலிவரிக்கு அப்புறம் வந்து என்கிட்ட வெயிட் லாஸ்க்காக வந்தாங்க. பட் நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வீட்டிலேயே வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிட்டு என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க. சூப்பர். ஸோ நான் பரவாயில்ல, நம்ம சொல்லி ஒருத்தவங்க இன்ஸ்பயர் ஆகி வந்து போயிட்டு வந்து பண்ணி நம்மள்ட்ட வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சூப்பர். அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஊர் சைடில் ரொம்ப இன்டீரியராக இருக்கிறதுனால தான் இவ்வளோ கஷ்டம். உங்களுக்குலாம் ஆக்சஸ் ஈஸியாகவே இருக்குது. வை டோன்ட் யூ யூஸ் இட்? அதுதான் எங்களோட கொஸ்டின். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆஸ் அ டாக்டராக சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், ஒர்க் அவுட்ஸில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு ஒரு கேர்ளுக்கு ஒரு இரெகுலர் பீரியட்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ்லாம் எவ்வளோ இருக்கும்? அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களை விட அதிகமாக வேறு யாரும் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டாக்டராகவும் நீங்கள் ஒர்க் அவுட்ஸோட பெனிஃபிட்ஸும் நீங்கள் ரீட் பண்ணதுனால நான் கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிசிஓடி பேஷண்ட் வராங்க, ஆனால் ரொம்ப ஒபீஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதே நீங்கள் டயட் ப்ளஸ் எக்ஸசைஸ் ரெண்டுமே பண்ணுங்க. ஏன்னா வெறும் எக்ஸசைஸ் மட்டும் வந்து உங்களை வந்து உங்களோட வெயிட்டை வந்து லூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணாது. ஸோ நீங்கள் டயட்டும் ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸும் பண்ணுங்கன்றதான் ப்ரொமோட் பண்ணுவோம். மோர் ஆஃப் என்னை பொறுத்த வரைக்கும் மெடிசன்ஸ் நான் வந்து ரொம்ப ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன். ரொம்ப உங்களோட பிஎம்ஐ வந்து நீங்கள் கம்மியாக வச்சுக்கணும்னா இது ரெண்டுமே நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான். மெடிசன்ங்கிறது ஒரு 3 to 6 months தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். எக்ஸாக்ட்லி. அது இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக வைக்கலாமா இந்த ஒரு கருத்தை? இப்போது நிறைய லேடிஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒர்க் அவுட்டு லைஃப் ஸ்டைல் அடாப்டேஷன்ஸ் எல்லாமே போயிடுச்சு, தெரியாது அவங்களுக்கு. இப்போ தான் கொஞ்சமாவது அவங்களுக்கு தெரிய வந்துட்டுருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கைனக் சொல்கிற அந்த டேப்லெட்ஸோ மெடிக்கேஷன்ஸில் தான் அவங்க ஃபுல்லாக ஒரு 99% அதை நம்பி தான் இருக்காங்க. ஸோ வாட் ஆர் யோர் சஜஷன்ஸ் ஆன் திஸ்? மெடிசன்ஸ் வந்து 100% வந்து எப்பயுமே க்யூர் பண்ணாது. அதெல்லாமே ஒரு ஷார்ட் டைம் பீரியட் மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். அதை விட நமக்கு ரொம்ப முக்கியம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்றது நம்ம எக்ஸசைஸ்னாலேயும் டயட்னாலேயும் மட்டும்தான் கொண்டு வர முடியும். நம்ம ஒரு ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்டோ ஒருத்தவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ்ன்னு வந்தாலுமே அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு 3 to 6 months தான் நம்ம. ஸோ பீரியட்ஸ் வரலைன்னா வரத்துக்கு டேப்லெட் இருக்குது, அதிகமாக ஓவர் ப்ளீட் ஆகுதுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு டேப்லெட் இருக்குது. பட் தட் இஸ் நாட் த மெயின் அது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அது ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு ஒர்க் அவுட்ஸ் இஸ் மஸ்ட். கண்டிப்பாக. எஸ், அவங்க அப்படியே வைஸ் வர்சாவாக நினச்சிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் எல்லாருமே. மெடிசன்னாலுமே நம்ம லாங் டேர்மாக வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது, அதுக்குமே ஒரு சில ஸோ அதுலேயுமே ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக. ஓகே. இன்கேஸ் அவங்க நிறைய மெடிக்கேஷன்ஸ் எடுத்திருக்காங்க, மல்டிபிள் கைனக் கிட்ட போயிருக்காங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு லாங் டேர்மாக ஒரு 3-4 years அவங்க டேப்லெட்ஸ்லேயே தான் இருக்காங்க. ஒர்க் அவுட்ன்ற விஷயமே அவங்க பெருசாக அதை இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கலாம். திரும்ப இன்னொரு டாக்டரை தான் மாற்றுவாங்களே ஒழிய அவங்களோட இதில் ஒன்றும் பெரிய ப்ராக்ரஸ் இருக்காது. ஸோ அதுவே வந்து அவங்களால அடுத்த லெவல் வந்து அவங்களால இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஒரு அட் அ டைம் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அது எந்த மெடிசனுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஓகே. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஓகே. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்கிறதே வெயிட் ரிடக்ஷன் பண்ணுங்கள், டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ கன்சீவ் ஆகிறதுக்கு சில லேடிஸ்லாம் வருவாங்க இல்லையா? இப்போ எனக்கு என்ன இதில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன்னா, நமக்கு நல்லா தெரியும் லேடிஸ் மட்டும்தான் இஷ்யூ கிடையாது கன்சீவ் ஆகிறதுக்கும், அவங்க கூட இருக்கிற ஹஸ்பண்டுக்குமே இதில் ஒரு மேஜர் பங்கு இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே ஒர்க் அவுட் பண்ணுறதுல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்? 2 பேருமே கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஏன்னா வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு கன்சீவ் ஆகிறது டிலே ஆகுதுன்னா நாட் ஓன்லி ஃபீமேல் இஸ் ரெஸ்பான்சிபிள். எக்ஸாக்ட்லி, தட்ஸ் மை பாயிண்ட். மேல் ஃபேக்டரும் வந்து ரீசன் தான். ஸோ குழந்தை இல்லைன்னு வராங்கன்னா 2 பேருக்கும் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ 2 பேருமே ப்ராப்பரான டயட்டு எக்ஸசைஸ் பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு வேறு சில இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம சரி பண்ண முடியும். ஸோ ஆஸ் அ பார்ட்னராக தான் வந்து பேபி இல்லை கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறாங்க, இல்லை இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா
2 பேருமே as a கப்பிள் வந்து இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சூப்பர். ஸோ இன்னொரு ஆஸ்பெக்ட் நம்ம கவர் பண்ணலாமா? ஃபிட்னஸ் அப்படின்னும் போது நம்ம லைஃப்பில் நிறைய டிசிஷன் மேக்கிங்ஸ்லாம் இருக்கும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கேட்குறேன். ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். சரிங்களா, ஒரு ஃபேமிலி விமன்னா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் விமனா, எல்லாமே நிறைய ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் ஈஸியாக டீல் பண்ணிகிட்ருக்கீங்க, கரெக்டாக? ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும், இஃப் ஐ எம் நாட் தேட் கிளியர், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் ஆகுதுன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து தான் அந்த ஒரு முடிவே நான் எடுப்பேன். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு லைஃப் டைமில் நீங்கள் எடுத்த ஏதாவது ஒரு டிசிஷன் வந்து ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி மாதிரி கிராங்கியாக இருந்துச்சு, இது பண்ணி முடித்தோடனே செம்ம கிளியராக இருக்குது மைண்டு அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய டைம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி நம்ம ஏதாவது ஒரு கேஸ் ரிலேட்டடாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஒரு பேஷண்ட்க்கு ஏதாவது ஒரு ப்ளீடிங் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு அப்சர்வேஷனில் ஏதாவது ரெஃபர் பண்ணியிருப்போம். ஏன்னா யூனோ தட் ஆப்ஸ்டெட்டிக் வந்து எப்பயுமே வந்து ஒரு எமர்ஜென்சி தான். ஸோ நம்ம ஏதாவது இல்லை ஒரு பேபிக்கு ஏதாவது சிக்காக இருக்கலாம், ஸோ ஏதாவது ரெஃபர் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம அந்த பேஷண்ட் பற்றி யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ நமக்கு அது மைண்ட்லேயே இருக்கப்ப நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிட்னஸ் செஷன் முடித்தோன்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம், அதனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, அடுத்தது இது பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட்க்கு அப்புறம் வந்து ஒரு கிளாரிட்டி எனக்கு நிறைய டைம் தோணிருக்கு. எக்ஸாக்ட்லி, அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் பண்ணி irrelevant ஆஃப் வாட் எவர் யூ டூ, irrespective ஆஃப் நீங்கள் ஜூம்பா பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், இல்லை ஒரு பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் பண்ணுங்கள், பேட்மிண்டன் விளாடுங்க, என்ன இருந்தாலுமே அந்த ஒரு 1 hour கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே ஒரு அந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஒரு ஃபேக்ட் இருக்குது. அதுதான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் சொல்கிறேன். நிறைய பேர் யோசிப்பாங்க இதெல்லாம் ஒரு ரீசனா. ஸோ நீங்கள் செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்க கற்றுக்க ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக அதில் தான் நம்ம கற்றுப்போம். கன்சிஸ்டன்சி என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டெய்லி அட்டன் பண்ணுறது கிடையாது. என்ன தான் நம்மளோட டேயில் ஏதாவது ஒரு ஆப்ஸ்டிக்கல்ஸ் அண்ட் ஹெக்டிக் ஸ்கெடியூல்ஸ் இருந்தாலும் மறுபடியும் நம்ம போய் கன்சிஸ்டண்ட்டாக டைம் எடுத்து பண்ணுறது தான் கன்சிஸ்டன்சி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. டிசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு, உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு, உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும். ஸோ இப்போ வந்து நிறைய பேஜஸ் இருக்குது, ஓகே, நிறைய பேர் சர்டிஃபிகேஷன் பண்ணவங்க பண்ணாதவங்க, சும்மா அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணி காமிச்சவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓகே, ஸோ ஜென்யூனாகவும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாலேஜே இல்லைனாலுமே நான் ஃபிட்னஸ் எடுக்கிறேன்னு இருக்காங்க. ஏன்னா இது லேடிஸ் சம்மந்தப்பட்ட ஃபிட்னஸ் செஷன்ஸ்ற போது இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் நம்ம பண்ணி. ஸோ நீங்கள் ஒரு ஆஸ் அ டாக்டராகவும் ஆஸ் அ கிளைண்ட் ஹூ பின் ட்ராவல்டு வித் மீ ஃபார் ஸோ மெனி இயர்ஸ், சேஃப் ஒரு 2.5 years இருக்கீங்கன்னா, ஒரு லேம் பர்சன் அவங்க வந்து என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ், என்னென்ன க்ரைட்டீரியா வச்சு ஒரு ஃபிட்னஸ் செஷனை சூஸ் பண்ணலாம், எஸ்பெஷலி இன் ஆன்லைன்? ஃபஸ்ட்டு ட்ரெயினர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணலாம். அது வந்து யாராவது ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணி, ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்லேருந்து வந்தால் கொஞ்சம் பெட்டர்னு சொல்கிறீங்க. நான் இந்த செஷன் போகிறேன், இவங்களோட கிளாஸஸ் அட்டன் பண்ணுறேன், நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி யாராவது நமக்கு க்ளோஸ் டு ஒன்ஸ் நம்ம சொல்கிறப்ப அவங்களோட ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம போகலாம். இன்னொன்று வந்து நம்மளை வந்து ஒரு ஃபிட்னஸ் செஷன் அட்டன் பண்ணுறோன்னா அவங்க வந்து நம்மளை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், டயட் கொடுக்கணும். அதர் தேன் அந்த இன்டென்ஸ் ஒர்க் அவுட் இல்லாமல் யோகா, ஜூம்பா அந்த மாதிரி அடிஷ்னல் செஷன்ஸ் வந்து கொடுக்கணும். நம்மளை வந்து நம்ம பண்ணுறோமான்றதை இண்டிவிஜுவலாக அவங்க வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 30 members ஒரு செஷன் அட்டன் பண்ணாலும் உங்களை இண்டிவிஜுவலாக நோட்டிஃபை பண்ணி நீங்கள் நல்லா பண்ணுறீங்களா, இல்லை நெக்ஸ்ட்டு இல்லை ஸோ அந்த ஒரு பர்சனல் கைடன்ஸோட நீங்கள் குரூப் செஷன்ஸ் ஜாயின் பண்ணலான்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு ஃபாலோ அப் இருக்கும், டயட் ஃபாலோ அப்பு. இல்லை நீங்கள் வரலைன்னா ஏன் வரல, இப்போ நம்ம ஏதாவது ஒரு குவிட் பண்ணுறோம் அந்த செஷன்னா ஏன் நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்ற ஒரு ஃபாலோ அப் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். டன் வாட் இஃப் த செஷன்ஸ் ஆர் வெரி போரிங், இல்லை ரிப்பீட்டட் ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக ஒர்க் அவுட்ஸ் கொடுக்குறாங்க, ஒரே மாதிரி மொனோட்டானஸாக நம்ம இதுதான் இன்னைக்கு அந்த மாதிரி நமக்கு நியூ ஒர்க் அவுட்ஸ் கொடுக்காம நம்ம ஒரே மாதிரி போரிங்காக இருந்தாலும் நமக்கு அது லாங் டர்மாக அட்டன் பண்ண மாதிரி இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். நான் ஏன் இதை கேட்டேன்னா, நீங்கள் 2 வருஷமாக என் கூட பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த ஒரு கியூரியாசிட்டினால தான் நான் கேட்டேன். எனக்கு வந்து ஒரு நாள் கூட நான் போரிங்காக ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா எனக்கு ஒவ்வொரு நாளுமே வித்தியாசமாக இருக்கும், புதுசாக இருக்கும் ஒர்க் அவுட்ஸு. அண்ட் நீங்கள் வந்து சொல்கிறதே வந்து லாஸ்ட் 20 seconds ஆஃப் த டே அப்படின்னு சொல்கிறப்பே முடிய போதே பண்ணிட்டோமா, 45 minutes கண்டினியூஸாக பண்ணிட்டோமான்னு நம்ம மேலே நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும்ல, விடாமல் பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு தாட்டே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு நேம் ஒரு பர்சனை வந்து கூப்பிட்டு, இல்லை நீ இதுக்கு மேலே நீ பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் ஒரு மோட்டிவேஷன், ரம்யா கமான், அதெல்லாம் இல்லை, யூ கேன் டூ இட்
கமான் கமான் அப்படின்னு நீங்கள் என்கரேஜ் பண்ணுற அந்த உங்களோட வாய்ஸ், அந்த வாய்ஸ்லேயே வந்து நமக்கு மேக்ஸிமம் ஓகே இவங்க சொல்கிறாங்க நம்ம மேக்ஸிமம் பண்ணணும், அடுத்த லெவல் பண்ணணும், அடுத்த லெவல் இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ தட் மேட் யூ ஸ்டே வித் மீ ஃபார் லாங் டைம். ஆமாம். அண்ட் ஆல்சோ மோஸ்ட்லி டயட் பற்றியும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியாது, நீ நிறைய இடத்துக்கு போயிட்டு மேபி என்னோடய ஃபிட்னஸ் செஷனை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் ஒரு ஃபீமேலுக்குன்னா கன்சிஸ்டண்ட்டான ஒரு டயட் இருக்கணும், லாங் டேர்மாக சஸ்டெயின் பண்ணுற மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஒரு டயட் இருக்கணும். கிராஷ் டயட்டில் போட முடியாது. அண்ட் ஆல்சோ அவங்களோட இன்லாஸை, அவங்களோட குழந்தைங்கள, அவங்களோட ஹஸ்பண்டை, இவங்களை எல்லாருக்கும் தனித்தனியாக சமைச்சு பேக் பண்ணி கொடுத்து மிச்சம் இருக்கிற டைமில் தான் அவங்க சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி சில பேர் இன்லாஸ் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க, நீ மட்டும் என்ன தனியாக சாப்பிட்ற, அவங்களுக்கு ஒரு இன்சல்ட்டிங்காக ஃபீல் ஆகிற மாதிரியும் இருக்கும் இன்லாஸ்க்கு. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு இதுதான் ஆன்சர்ஸ் தான். அவங்க வந்து நாங்கள் போட்டால் நீங்கள் சாப்பிட மாட்டியா, அது என்ன நீ தனியாக சாப்பிட்ற, இந்த மாதிரிலாம் அவங்க மாமியார் மாமனார் கேட்பாங்க. அவங்களுக்காகவே நான் முன்னாடி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் சொல்லுங்கள். டயட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஒரு செஷன் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா? டயட்டும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வெறும் எக்ஸசைஸ்னால மட்டுமே நம்ம வந்து வெயிட் என்ன மாதிரி டயட்ஸ் நான் சொல்கிறது, இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஸ்ட் டயட் கொடுப்பாங்க. நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி நீங்கள் வெளியில் ஒருத்தவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா டயட் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போய் சேராமல் அந்த டயட்லேயுமே நிறைய டைப்ஸ் இருக்கும் இல்லையா? சில பேர் வந்து ஸ்ட்ரிக்டாக இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணலாமா வேணாமா சார் டாக்டராக? நீங்கள் சொல்லுங்கள். டயட்டுனா கண்டிப்பாக வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக, மற்றபடி ஃபேட்டி ஃபுட்டாக எடுக்கணும், ப்ரோட்டீன் நிறைய கொடுக்கணும். அந்த மாதிரி டயட் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கணும். ஸோ எப்பயுமே கார்போஹைட்ரேட் வந்து கம்மியாக எடுக்கணும், சுகர்லெஸ், அப்புறம் மைதா இதெல்லாம் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சுத்தமாக கட் டவுன் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு டயட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். டன். ஸோ அது லாங் டேர்மாகவும் they'll be able to sustain. சூப்பர். ஸோ ஓவராலாக ஃபிட்ஸியோமேக்ஸ் பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் நினைக்கிறீங்க? If you have to share few things about this session. ஆக்சுவலாக நான் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன் ஃபிட்ஸியோமேக்ஸில் நான் ஜாயின் பண்ணதை நினச்சி. அதுக்கு மெயின் ரீசன் வந்து சரண்யா தான் என்னை ரெஃபர் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களோட செஷன்ஸ் அட்டன் பண்ணேன். பட் இனிஷியலாக நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் அட்டன் பண்ணுறப்ப நான் என்ன நினச்சேன்னா, நமக்கு இது நமக்கு சூட் ஆகும், வேற லெவல் பாடி பெயினா, ஓகே ஒரு 1 வீக் நம்ம தாக்கு பிடிப்போமா, இல்லை எங்கேயாவது ஓடிடுவோமா, ஏன்னா எல்லாருக்குமே ஸ்டெப்ஸ் ஏற முடியாது, பாத்ரூம்ல உட்கார முடியாது, போக முடியாது, சேர்லேருந்து எந்திரிக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் எனக்கு ஃபீல் பண்ணேன். பட் அந்த டைம் நான் என்ன நினச்சேன்னா, சரி இந்த ஒரு வாரம் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம செட்டில் ஆகிடுச்சுன்னா நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னா. பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. ப்ளஸ் எனக்கு வந்து உங்களோட டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அட்மையர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து கிளாஸஸ் நீங்கள் வந்து இடையில வந்து எங்களுக்கு ஒரு பிரேக் எடுத்தீங்க உங்களோட இதுக்காக, நீங்கள் கிளினிக் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நான் வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களோட செஷனே வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவல் டீச்சிங், உங்களோட வாய்ஸு, நீங்கள் ஒவ்வொருத்தவங்களையும் என்ன மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாரையும் இண்டிவிஜுவலாக நோட்டிஃபை பண்ணி ஒவ்வொருத்தவங்களையும் பண்ண வைப்பீங்க. ஸோ அந்த இது தான் வந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அது வந்து எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு கடமைக்குன்னு ஜஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, ஒரு இது பண்ணணுன்ற மாதிரி இல்லாமல் எல்லாரையும் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ண வைப்பீங்க. ஸோ அது வந்து எல்லாரும் பண்ண மாட்டாங்க. அந்த டயட்டை ஃபாலோஅப்லாம் எல்லாருமே பண்ண மாட்டாங்க. ஏன் வந்து இவங்க ஃபாலோ பண்ணல, ஏன் இவங்க குவிட் பண்ணிட்டாங்க, அது மாதிரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களையும். ஸோ அந்த ஃபாலோஅப்னாலையுமே ஐ திங்க் நிறைய கிளைண்ட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அது ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணுவேன் நம்புகிறேன். நிறைய பேரை வச்சு எப்படியாவது நம்ம கிளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணி, ஏன்னா எவ்ரிபடி லேக் மோட்டிவேஷன். அதனால தான் இப்போ என்னோடய ஃபேஸ் வேல்யூ பார்த்து இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ மோட்டிவேஷனாக போடுறாங்களேன்னு நினச்சி உள்ளே வந்துடுறாங்க. அதை நான் அப்படியே அந்த கீப்அப் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஏன்னா உங்கள் மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன். அது மாதிரி மெயினாக வந்து நான் சொல்ல வரது என்னென்னா, இப்போ வந்து சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். அவங்க நினச்சா ஒரு ஜிம் போகலாம், இல்லை பக்கத்துலேயே ஏதாவது ஒரு லோக்கலாக எங்கே வேணால் போய்க்கலாம். ஜிம் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். பட் எங்களை மாதிரி பெரிஃபரியில் இருக்க லேடிஸ்க்கு வந்து எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடாது. ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணி பண்ண வைக்கிறீங்க. ஸோ அது வந்து எல்லாருக்கும் வராது. அதனால் இந்த ஆன்லைன் செஷன் வந்து நீங்கள் தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணுவேன், நோ வரிஸ். ஏன்னா நிறைய பேர் லாக்டவுனில் வந்து மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக ஏன்னா லாக்டவுனில் நிறைய பேர் சொன்னாங்க, இது வந்து லாக்டவுன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, இந்த ஆன்லைன்ன்றது வந்து போயிடும், அது டவுன் தான், இது நீ கரியராக நீ எடுத்து பண்ணாத அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக், ஏன் அப்படி இல்லை, நான் சூஸ் பண்ண பீப்புள் வந்து ஐ நோ
அவங்கள ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணும்போது அவங்க கஷ்டப்பட்டு வெளியில் போக முடியாதவங்க, வெளியில் போக விடாதவங்க, பெர்மிஷன் இல்லாதவங்களுக்கு வீட்லேயே அது எத்தனை ஊருக்கு போய் சேர்த்துருக்கு என்னோடய ஆன்லைன் ஃபிட்னஸ்ன்னு நல்லா தெரியும். ஸோ ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஐ கண்டினியூ டூயிங் தட். ஸோ இன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட்டு கிளைண்ட் உங்களை நான் வந்து நேரில் இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் நேரில் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவங்க மட்டும் இல்லை, மகேஸ்வரின்னு ஒருத்தவங்களும் வந்திருந்தாங்க. ஐ திங்க் ஷீ லாஸ்ட் அரௌண்ட் 30 kgs சம்திங். அவங்களும் போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறமா வந்தாங்க. அவங்க கூட இருந்த சரண்யா அவங்களும் வந்து ஷீ லாஸ்ட் அ லாட் ஆஃப் வெயிட். இவங்க எல்லோரும் வந்து ரெஃபரன்ஸில் தான் வந்திருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் நாள் கழித்து தான் தெரியும். அவங்கள எல்லாரையுமே என்னால் வர வைக்க முடியல. பட் எனிவே சொல்லி அனுப்புங்க எப்பயாவது ஒரு வாட்டி. வேறு ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களையும் ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு 1 ஹவர்னாவது ஒர்க் அவுட்டுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்றது தான் என்னுடைய அட்வைஸ். ஸோ நீங்கள் 2 இயர்ஸாக எங்கூட ஒர்க் அவுட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா ஆன்லைனில்? நீங்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க? லைக் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் 2 kg டம்பிள்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன வச்சு பண்ணுறீங்கன்னு தெரியும். முன்னாடி எனக்கு ஒரு புஷ்அப்ஸ் கூட வராது. அது எப்படி கஷ்டப்பட்டு இப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க சொல்லணும்னா எனக்கு பர்ஃபினா என்னன்னு தெரியாது, பிளாங்க்னா என்னன்னு தெரியாது, புஷ்அப்ஸ் எனக்கு வரவே வராது. இப்போ எத்தனை பர்பீஸ் ஒரு நிமிஷத்துக்கு போடுவீங்க? எவ்வளோ நேரம் பிளாங்க் ஹோல்ட் பண்ணுவீங்க? 2 minutes ஹோல்ட் பண்ண சொன்னாலும் நான் ஹோல்ட் பண்ணிடுவேன். அப்புறம் 45 செகண்ட்ஸில் 12 பர்ஃபீஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்புறம் 100 ஜம்பிங் ஜாக்ஸ் ஒரு தடவை சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் நான் பண்ணிடுறேன். இப்போ முன்னாடிலாம் எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது, இந்த டேர்ம்ஸ் எல்லாம். வெயிட்ஸ் எவ்வளோ லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? அப்புறம் கெட்டில் 4 to 5 கெட்டில் பெல் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஜம்பிங் ஜாக்ஸ் எல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. இப்போ நான் வந்து 100லாம் பண்ணுறேன். 100 நம்ம பண்ணோமா, எப்படி பண்ணுவோம் 45 செகண்ட்ஸ்லன்னு நானே யோசிக்கிறேன். ஸோ அந்த ஸ்டாமினா அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டன். இப்போ இவ்வளோ ஒரு குட்டி ஃபன் செஷன் பண்ணிடுறீங்களா? ஷர் வாங்க. ஸோ என்னோட கிளைண்ட்டை வந்து டீசெண்டாக கூப்பிட்டு டீசெண்டாக போங்க நான் கேட்க மாட்றாங்க. அவங்க நான் இல்லைன்னா பர்பீஸ் பண்ணியே தீருவேன், நான் பிளான் பண்ணி தான் காட்டுவேன் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. காஸ்டியூம்லாம் அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் என் கிளைண்ட்ஸை கொடுமைப்பட்டல. ஸோ ஷி வாண்டட் டு ஹோல்ட் அ பிளாங்க் அண்ட் ப்ரூவ் தட் நானே வீட்டில் இருந்து இவ்வளோ பண்ணுறேன்னா நீங்களும் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. கமான் மேம், லெட்ஸ் ஸ்டார்ட். நீங்களே வச்சுக்கோங்க டைமரை. இப்போ எனக்கே க்யூரியஸாக இருக்குது அவங்க எவ்வளோ ஹோல்ட் பண்ணுவாங்கன்னு. சேர் பண்ணுங்க, 10 seconds தான் இருக்குது. சீரியஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் யுவர் கன்சிஸ்டன்சி. 2 years விடாமல் 8 to 9 டான் வந்துடுவாங்க தெரியுமா? 2 years 2.5 years 8 o'clock ஆனால் தேவி தான் ஃபஸ்ட்டு அங்கே லாகின். அவங்களுக்கு பயந்தே நான் சீக்கிரமாக நின்றுடுவேன் 7:50க்கெல்லாம். ஷி ஹஸ் கம்ப்ளீட்டட் 40 seconds. Awesome G. You're almost done. 1 minute finished. Last 1 minute. Come on. 3 minutes. அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வாட்டி 3 minutesலாம் என் செஷனில். ஓகே, you're almost there. You have 40 seconds left, டாக்டர் தேவி. வாங்க வேற லெவல். இந்த கருத்தை நான் பதிவு செய்யணும். அவங்களுக்கு 40 வயசு, 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது. ஒன்று 12th standard, ஒன்று 9th standard. சரி, ஒரு டாக்டராக நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஹேவ் 30 more seconds left. முடிச்சிடலாம். கமான் தேவி. இன்னும் கொஞ்சம் கூட ஆட மாட்டீங்க. ஓகே, யூ ஹேவ் லாஸ்ட் 20 seconds. 20 seconds. Almost there. Last 10 countsக்கு நாங்கள் ஃபுல்லாக அவங்கள சேர் பண்ணி கவுண்ட் பண்ண போகிறோம். ஹோல்ட் பண்ணிடுங்க. யூ ஹேவ் 12 more seconds to go. எனக்கு ஜாலியாக இருக்கு. Come on, 10 everybody. 9 8 சொல்லுங்க. 7 6 5 4 3 2 1. அவங்க 3 நிமிஷம் கூட கெத்த ஹோல்ட் பண்ணுவாங்க. சொன்னதை காப்பாற்றி விட்டாய் தேவி. ஸோ இத்துடன் ஆஹா வித் சுமையாவோட பாட்காஸ்ட் வந்து முடிய போகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேவி. ஒரு ஹைஃபை டக்குன்னு ஸ்போர்ட்டிவாக நான் வேணான்னு சொல்கிற எபிசோடை நான் பண்ணியே தீர்வேன்னு எங்களுக்கு பண்ணி காமிச்சதுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் செய்யுங்க. எஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் உங்களுக்காக ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் வந்துகிட்டே இருக்குது, குடிச்சிட்டு போங்க. எஸ், நைஸ் மீட்டிங் யூ டூ. இன்னும் நிறைய பேரை இதே மாதிரி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க, இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருங்க. எப்போவுமே ஒர்க் அவுட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா யூ ஹவ் பீன் அ லிவிங் எக்ஸாம்பிள் டு ஆல் யுவர் கிளைண்ட்ஸ். ட்ரஸ்ட் மீ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா கிளைண்ட்ஸும் டாக்டரே பண்ணுறாங்க, நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ரொம்பவே தேங்க்ஸ். See you. Bye.